ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில், கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி தாளிப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்களும் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணக்கினதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டிலேயே அரைச்ச பேஸ்ட்டு. என்னென்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி 3ஐயும் போட்டு அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிட்டு ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்துச்சுன்னா 1 போதும், சின்னதாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி ஆட் பண்ணி நல்லா வணக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பிரியாணி பேஸ்ட்டு இது வந்து நாங்கள் கடையில் வாங்கினோம். கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. பிரியாணி பேஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக பிரியாணி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் போதுன்னா அதோடு விட்டுருங்க. தேவைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க சில்லி பவுடர். அதையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கன் அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணி சாட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கர்ட் எதுக்கு ஆட் பண்ணணுன்னா, கர்ட் ஆட் பண்ணிங்கன்னா வந்து சிக்கனில் நல்லா அந்த மசாலாலாம் வந்து நல்லா சேர்ந்துக்கும். அப்போ கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் கர்ட் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொரியாண்டர், மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிட்டு நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக வரும் பிரியாணிக்கு. அதுக்கப்புறம் நல்லா கொதித்ததும் சிக்கன் பிரியாணிக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்க ரைஸ் வந்து நல்லா இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருக்க ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் குக்கரை வந்து லாக் பண்ணி ஒரு 2 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து என்ன ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.